கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். முடங்காத முழங்கால் என்ற தலைப்பின் கீழாக ஒரு தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கிபி 156 பிப்ரவரி 23 நாள் அன்று ஓய்வு நாள் சிமிர்னாவில் உள்ள திருச்சபையின் பிஷப்பாக இருந்த வயோதிப பாலிகார்ப் என்பவரை கைது செய்தனர். அன்பே உருவான அவர் தன்னை பிடிக்க வந்த அனைவருக்கும் நல்ல உணவு கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அந்த உணவுக்கு பதிலாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்பட்டபோது 1 மணி நேரம் பிரார்த்திப்பதற்கு அவகாசம் வேண்டும் என கேட்டார் பாலிகார்ப். பிரார்த்தனைக்கு பின்பு அவரை நகரத்திற்குள் அழைத்துச் சென்றனர். ஈவு இரக்கமற்றவன் கூட பாலிகார்ப் மரிப்பதை விரும்பவில்லை. அந்த பெரியவரிடம் வருந்தி, ஐயா, ராயனே, கர்த்தன் என்று வாயினால் சொல்லிவிட்டு ஒரு சிறு பலியை செலுத்தினால் போதும், நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் என்றான். பாலிகார்ப்போ தனக்கு இயேசுவை கர்த்தர் என்று உறுதியோடு இருந்தார். இறுதியில் அவரை விளையாட்டு அரங்கிற்குள் அழைத்து சென்று அங்கே இயேசுவின் நாமத்தை சபிக்கவும் ராஜா வாழ்க என்று சொல்லி அவருக்கு காணிக்கை செலுத்தும்படி கூறினர். அப்படி செய்யாவிடில் மரணம் நிச்சயம் என்றும் கூறப்பட்டது. பாலிகார்ப் பிரதியுத்தரமாக, 86 வருடம் அவருக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தீங்கு செய்ததில்லை. என்னை ரட்சித்த என் ஆண்டவனை நான் எப்படி தூஷிப்பேன் என்றார். கோபமடைந்த அதிகாரி கீழ்ப்படியாவிடில் உயிரோடே தீ வைத்து கொளுத்திவிடப் போவதாக அவரை பயமுறுத்தினார். பதிலாக கொஞ்ச நேரம் எரிந்த பின், அவிந்து போகும் அக்கினியை குறித்து நீ என்னிடம் பேசுகின்றாய்? ஆயினும் துன்மார்க்கருக்கு வரப்போகும் நித்திய அக்கினியை குறித்து உனக்கு தெரியாது. சரி, ஏன் தாமதிக்கிறாய்? நீ செய்ய போகிறதை செய் என்றார். பெருங்கூட்டம் அவரை நெருக்கத்தக்கதாக ஓடோடி வந்தது. அன்று ஓய்வு நாளாய் இருந்தும் யூதர்களும் அவரை எரிப்பதற்காக விறகுகளையும் கொள்ளிக்கட்டைகளையும் எடுத்து வந்தனர். அவரை கயிற்றால் கட்ட முடிந்த போது, என்னை விடுங்கள், இந்த அக்கினியின் கொடூரத்தை தாங்கிக் கொள்ள வல்லமையை கொடுப்பவர் அதிலிருந்து விலகாமல் இருக்கவும் பலன் கொடுப்பார் என்றார். அக்னியால் அவர் சுட்டு தகிக்கப்பட்ட போதும் கொஞ்சம் கூட நகராமல் ஜெபத்தில் மூழ்கினார். கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியானார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தண்டனைகள், எத்தனை ஆபத்தான சூழல்கள், அதையும் மீறி இயேசுவுக்கு முன்பதாக என் முழங்கால் முடங்கும் என்ற கர்ச்சனையில் ஜெபித்து கிறிஸ்துவை தொழுது கொண்டு பாலிகார்ப் போல எங்களுடைய வாழ்க்கை மாற உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.